வணக்கம். 2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கிய மணிப்பூர் கலவரம், மணிப்பூர் வயலன்ஸ் நவம்பர் வந்த பின்பு கூட இன்னும் முடிவிற்கு வரவில்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொலவெறியுடன் ஒருத்தலை ஒருத்தல் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், போலீசார்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், பிரைம் மினிஸ்டர் மோடி இதுவரை மணிப்பூர் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிஜேபியினர்களே ஒரு முறையாவது இந்த மண்ணை வந்து பாருங்கள் என்று எத்தனையோ வேண்டுகோளை எடுத்து வைத்ததற்கு பின்பு கூட இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் மணிப்பூரை கொழுந்து விட்டு எரிய விட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். மணிப்பூர் கலவரத்திற்கான வரலாறு என்ன, மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் இஷ்யூஸ் என்ன, மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதை வைத்து இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, இந்த அனைத்து விஷயத்தையுமே தாண்டி ஒரு சில நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய கலவரம் நின்றதாக நாம் அனைவருமே நம்பி வந்தோம். ஆனால் அது நிற்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக புகைந்து கொண்டு தான் இருந்தது. மே 2023 தொடங்கிய இந்த கலவரம் நவம்பர் மாதம் மீண்டும் ஒரு முறை எதற்காக தொடங்கியது என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நவம்பர் 7ஆம் தேதி ஹமர் ட்ரைப் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு பெண்மணியை மிகவும் கொடூரமான முறையில் 31 வயதான 3 குழந்தைகளுடைய தாயார் நிர்வாணப்படுத்தி கற்பழித்து அந்த பெண்ணை எந்த அளவில் டார்ச்சரஸ் முறையில் கொலை செய்தார்களோ அதற்கான வீடியோ எல்லாம் எப்படி வெளிவந்ததோ அந்த செய்தியை பார்த்து மீண்டும் ஒரு முறை இந்த கலவரம் தொடங்கியது. நவம்பர் 11ஆம் தேதி பாராபோக்ரா போலீஸ் ஸ்டேஷன் மீது அட்டாக் நடந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு 10 பேரை கைது செய்தார்கள் என்கிற ஒரு கதை. நவம்பர் 15ஆம் தேதி 3 சவங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நதியோரம் கிடைத்தது. நவம்பர் 16ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே இருக்கக்கூடிய பல வீடுகளை கொளுத்தினார்கள். அதில் பிஜேபி எம்எல்ஏவுடைய ஒரு வீடும் கொளுத்தப்பட்டது. நவம்பர் 17ஆம் தேதி இன்னும் 2 உடல்கள், சடலங்கள் அங்கே கொலை செய்யப்பட்டபடி கிடைத்தது. யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா ஒரு சீரியஸான மீட்டிங்கை நடத்தினார் என்று கூறினார்கள். அடிஷ்னல் 2000 சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபீஸர்களை, மிலிட்ரி படையை அங்கு அனுப்பியதாக கூறியிருக்கிறார்கள். என்ஐஏ இந்த விஷயத்தை கையில் எடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டர் அர்ஜென்ட் மீட்டிங்கை இன்னைக்கு 6 மணிக்கு கூப்பிட்டிருக்கிறார்கள். இது அனைத்துமே ஒரு பக்கம் இருக்க, மணிப்பூர் விஷயத்தை இதற்கு முன்பும் நான் விளக்கியிருக்கிறேன். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை மணிப்பூர் விஷயத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துடன் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். எங்களுடைய வீடியோக்கள் நீண்ட ஆய்வுடன், நீண்ட அலசலுடன் தான் நாங்கள் கொண்டு வருகிறோம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிசர்ச், எங்களோட உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எங்களுடைய வீடியோ பதிவுகளை பகிருங்கள். ஏன்னா எங்களோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், வியூஸ் ரொம்பவே குறைந்து இருக்கிறது. இது போன்ற வீடியோக்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்கிற எங்களோட அக்கறை, அதை தாண்டி இது சேரக்கூடாது என்கிற அக்கறை ஒரு சில அமைப்புகளிடம் இருக்கிறது. அதாவது அரசாங்கத்தோடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்கக்கூடாது என்கிற அந்த அக்கறை அவர்களுக்கு இருக்கிறது. பொறுப்பு உங்கள் கையில். உண்மை மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்னா நீங்கள் அதை ஷேர் செய்யுங்கள். வேண்டாம், நாங்கள் பார்த்தது போதும், அதிக பேருக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம் என்றால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். சரி, மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக்கல் விஷயத்தை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒரு கேபிட்டல் ஆஃப் மணிப்பூர்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா இம்ஃபால் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலின்னு சொல்லுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 90% இடம் ஹில் ஸ்டேஷன், ஹிலி ஏரியாஸ். மணிப்பூரில் இருக்கக்கூடிய 50% மக்கள் தொகை இதை இம்ஃபாலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேலியில் தான் இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 50%, இந்த 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா மைத்தி கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள். இப்போ மைத்தீஸ்னால் ஹிந்துக்கள்னு நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா மைத்தி இஸ் நாட் அ ரிலீஜன், ஒரு கம்யூனிட்டி கிடையாது. மைத்தீஸில் ஹிந்துக்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் ஹிந்துக்கள். ஆனால் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஹிந்து. அது ஒரு தவறான செய்தியை பரப்பியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய குக்கி, நாகா, இது போன்ற மற்ற கம்யூனிட்டி, அதில் ஒரு 50% பாப்புலேஷன் இருக்கிறது. இந்த 50% பாப்புலேஷன் கையில்
90% அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா இருக்குது. ஏன்னா அவங்க ட்ரைபல் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. இப்போ ட்ரைபல்னால் அவர்களுடைய நிலத்தை வெளியில் இருக்கக்கூடிய நான் ட்ரைபல்ஸ் யாருமே வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு சட்டம் அங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த 50% மைத்தீஸ், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த 10% அவங்களுக்கு வந்து இடம் பத்தலை. நாங்கள் எப்படி வாழ முடியும்? எங்களையும் ட்ரைபல் கம்யூனிட்டியில் நீங்கள் சேர்த்தா மட்டும்தானே எங்களால் மற்ற இடங்களில் போய் இடம்லாம் வாங்க முடியும், அங்கெல்லாம் வீடெல்லாம் கட்ட முடியும், எங்களால் பண்ண முடியலையே, ரொம்பவே நெரிசலாகி விட்டது என்கிற ஒரு விஷயம். 1970s இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய அளவில் அதிகரிக்கிறது. எங்களையும் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் சேருங்கள், ட்ரைபல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு வேணுங்கிற அந்த கோரிக்கை. இப்போது மணிப்பூரில் இருக்கக்கூடிய இன்னொரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஹிந்துஸ், மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் பாப்புலேஷன் 2011 எடுக்கப்பட்ட சென்சஸ் முறைப்படி 41.39% ஹிந்துஸ்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 8.40%, கிறித்துவர்கள் ஈக்குவலண்ட் டு ஹிந்துஸ் 41.29%, 41.21% கிறித்துவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மற்ற ரிலீஜனை சார்ந்த நபர்கள், ஜெயின், புத்திஸ்ட், அந்த மாதிரி அவர்கள் ஒரு 8.92%. இப்போது நேரடியாக இம்ஃபாலுக்கு வந்து விடுங்கள். இம்ஃபாலில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மொத்த 50% பாப்புலேஷன்லேருந்து 83.38% மைத்தீஸ்லேருந்து 83.38% பாப்புலேஷன் ஹிந்து பாப்புலேஷன். இதே மைத்தீஸில் இருக்கக்கூடிய 16% சன்மிஹா என்கிற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள். கிறித்துவர்கள் 1.6%. அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பாப்புலேஷன் கிறிஸ்டியனாக இருந்தால் கூட மைத்தீஸ் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் 1% தான். கிறித்துவர்களை தாண்டி இஸ்லாமியர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா 8%. இதே மைத்தி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 8% இஸ்லாமியர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவை பாருங்கள். மொத்த லேண்ட் ஏரியா, அதாவது ஒட்டுமொத்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா 22,327 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதிலிருந்து 10% 2,238 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் தான் இந்த ஒட்டுமொத்த இம்ஃபால் வேலி ஏரியா இருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அதாவது 10% கையில், 10% நிலப்பரப்பில் 50% பாப்புலேஷனும், 90% நிலப்பரப்பில் 50% பாப்புலேஷனும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, மைத்தி கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் அவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள். சீஃப் மினிஸ்டர் மைத்தி கம்யூனிட்டியை சார்ந்த நபர், அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மைத்தி கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள், பிரச்சனை எங்கன்னு நீங்கள் அதை பார்க்கணும். அவர்களுடைய விஷயம், இது எங்களுடைய நிலம், நாங்கள் வந்து வெளியாட்கள், அதாவது மைத்தீஸ்களை இங்கே வாழ விட மாட்டோம், இங்கே வர விட மாட்டோம். காரணம், இம்ஃபாலில் தான் எல்லா டெவலப்மெண்ட்டுமே நடந்திருக்கு. அங்கே தான் எல்லாமே, சட்டசபையிலேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்குது. அவங்கள்ட்ட பணம் இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. வேலை தேடணும்னா கூட அங்கே தான் போகணும். பிஸ்னஸ் அங்கே தான் இருக்குது. எங்கள்கிட்ட என்ன இருக்குது? நாங்கள் வந்து காட்டுவாசிகள், காட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள், எங்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏற்கனவே பணபலம் இருக்கக்கூடிய நபர்கள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பறிச்சிருவாங்கங்கிற அந்த அச்சம். இவங்கள்ட்ட எங்கள்கிட்ட நிலம் இல்லை. நாங்கள் வந்து ட்ரைபல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் அங்கே போய் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்க முடியும், எங்களால் ஒரு மண்ணை கூட வாங்க முடியலை, வீட்டை கூட கட்ட முடியலைங்கிற அந்த விஷயம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அரசாங்கம், அதாவது பிஜேபி அரசாங்கம் வந்ததற்கு பின்பு ஹில் ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டி அவர்களுடைய முக்கிய தொழில் என்ன? விவசாயம். எஸ், விவசாயம் தான். ஆனால் பாப்பி, அதாவது கஞ்சா விவசாயத்தில் அங்கே இருக்கிறாங்க. அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வருமானம். அந்த வருமானத்தை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட், அல்ல இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த மாதிரியான சக்திகள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டிங் போன்று 1970 தொடங்கியது. அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 1970 ஒரு ஆர்ம்டு ரெபிலியன்
ஃபோர்ஸ் அங்கே மிகப்பெரிய அளவில் பிரபலமானது. மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே செய்யலை, நாங்கள் அனாதையாக தான் இருக்கிறோம், என்ன செஞ்சாலுமே அந்த இம்ஃபாலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் செஞ்சுருக்காங்க, அதனால் நாங்கள் தனி நாடு, எங்களுக்கு தனியாக எங்களுக்கு விட்டுருக்க தனி அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு தேவை, நாங்கள் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் 2010ஆம் ஆண்டு வரை தொடங்கியது. இந்த 70ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை, அதாவது ஒரு 40 ஆண்டுகள் இந்த போராட்டம் ஃப்ரீடம் ஃபைட்டிங் நடந்திருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள், அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு வரை, அதாவது பிஜேபி அரசாங்கம் வருவதற்கு முன்பு வரை இந்த செட்டில்மெண்ட் நடக்கவில்லை. பிஜேபி மீது நம்பிக்கை வைத்து சரி இதற்கு மேலாவது எங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் என்கிற அந்த விஷயத்தை நம்பி அங்கே ஓட்டு போட்டு பிஜேபியை கொண்டு வந்தார்கள். பிஜேபி வந்ததற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை இந்த விஷயம் தலை தூக்கியது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி இவர்களுக்கும் அதாவது மைத்தீஸ் கம்யூனிட்டிக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கும் ட்ரைபல் ஸ்டேட்டஸை கொடுப்பதற்காக ஒரு பிளான் போடுங்க, அடுத்த 4 வாரத்திற்குள்ள இந்த பிளானை போட்டு நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று கூறியது மட்டும்தானே ஒழிய அதை தாண்டி எதுவுமே கூறவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம், பெரேன் சிங்குடைய அரசாங்கம் அதை ஒரு சட்டமாக மாற்றி ட்ரைபல் ஸ்டேட்டஸை வழங்கிவிட்டார்கள். அங்கிருந்து தான் இந்த பிரச்சனை. ஏற்கனவே நான் கூறியபடி அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த இடம் இதிலும் அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது, அதிகாரம் போயிருச்சு, நலம் போயிருச்சு, அதுக்கப்புறம் எப்படி எங்களால் வாழ முடியும்? அந்த மேப்பையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி அந்த இம்ஃபாலுங்கிற வேலி இருக்குது, மீதம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் எப்படி இருக்குது. அப்போது இந்த வாய்லன்ஸ் வெடிக்குது. அந்த வாய்லன்ஸுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா மார்ச் 27ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தான் இந்த விஷயம் வெளிவருகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு, directive stated that the state government shall consider the case of the petitioner for inclusive of Meitei community in the scheduled tribe list exclusively, preferably within the period of 4 weeks. இதுதான் அங்கேருந்து வந்த இந்த விஷயம். இது அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகுது. சுப்ரீம் கோர்ட் அதில் அந்த தீர்ப்பை ஹோல்ட் போடுறாங்க. இல்லை, சந்திரசூட் தான் இப்போ சிஜே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஐ வில் டெல் யூ, லாயர்கிட்ட சொல்கிறார், ஐ வில் டெல் யூ ஒன் திங் தட் த ஹைகோர்ட் ஆர்டர் வாஸ் இன்கரெக்ட். ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு. ஐ திங்க் வி ஹாவ் டு ஸ்டே த ஆர்டர் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட் ஆர்டர் அப்சல்யூட்லி ராங். ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் தவறான ஆர்டர். அதில் உடனடியாக நான் ஸ்டே விதிக்கிறேன். இது எப்போவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது எந்த கம்யூனிட்டி கையில் அதிகாரம், பணம் எல்லாமே இருக்கிறதோ அவர்களுக்கே நீங்கள் அந்த நிலத்துடைய அந்த அதிகாரத்தையும் கொடுத்து விட்டீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு ஒரு அநீதியாக பார்க்கப்படும். இது அவருடைய முடிவு. இப்போது இதை ஒரு சில நபர்கள் கொக்கி வர்சஸ் மைத்தீஸ் என்று பார்க்கிறார்கள். அதாவது ஹிந்து வர்சஸ் கிறிஸ்டியன் போராட்டம்னு பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. இது ஒரு நிலத்திற்கான பிரச்சனை. அங்கே நிலத்திற்கான பிரச்சனையை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்திற்கான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. எப்படி இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை? அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், மைத்தி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய போலீஸார்கள், அதே கம்யூனிட்டியை சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதே கம்யூனிட்டியை சார்ந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டது. ட்ரைபல் ஏரியாஸ்களில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களை வேடிக்கை பார்த்தது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காதது. அந்த புறத்திலிருந்தும் அதே போன்ற ரெபிள், அதே போன்ற எஜிடேஷன் வந்தபோது எதுவுமே இவர்களால் செய்ய முடியவில்லை. 2000த்திற்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் சூறையாடப்பட்டது. எப்படி அந்த ஆயுதங்கள் போனது? இந்த வழியாகவும் போனது. அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இதுவரை ரெசிக்னேஷன் கொடுக்கவில்லை. மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. எஃப்ஐஆர் கூட பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், சின்ன சின்ன குழந்தைகளை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி குடும்பங்கள் இன்றைக்கி அகதியாக முகாம்களில் வசிக்க வருகிறார்கள். அதிலும் நீங்கள் எந்த விதமான எஃப்ஐஆர் எழுதவில்லை என்றால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? சுப்ரீம் கோர்ட் 2024ஆம் ஆண்டு இதை ஒரு டிஸ்பியூட்டட்
விஷயம். இதில் ஸ்டே வைத்தால் கூட இன்னைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எந்த விதத்தில் இந்த எஜுகேஷனை நடத்தினார்களோ, இந்த விஷயத்திற்கு எதிராக எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லையோ, அதனால்தான் இன்னைக்கு வரை அங்கே இருக்கக்கூடிய வயலன்ஸை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை. அரசாங்கம் எந்த விதமான உறுதியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கவில்லை. அதாவது இதற்கான ஒரு சொல்யூஷனை நாங்கள் கொண்டு வருவோம், இதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்ற எந்த விதமான விஷயத்தையும் எடுத்து வைக்கவில்லை. இது மக்கள் மட்டுமல்ல, எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்ஸே இதை எதிர்த்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைக்கிறேன். இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் 19-month-old violence in Manipur starting from May 3, 2023 has remained unsolved. 19 மாதங்களுக்கு முன்பு மே 3 2023 தொடங்கிய அந்த வயலன்ஸ் இதுவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்கானது. டியூ டு த ஆன்கோயிங் வயலன்ஸ் innocent people have immensely suffered. இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டம், இந்த கலவரம், இதில் அப்பாவி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் மணிப்பூர் strongly condemned inhuman, brutal, merciless act of killing women, children after taking them in captivity. ராஷ்டிரிய ஆர்எஸ்எஸ் மணிப்பூர் இதை மிக கடுமையாக கண்டிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், முதியோர்களை அவர்களை கடத்தி சென்று, அவர்களை கொன்று, அவர்கள் கற்பழிக்கப்பட்டு, இது எல்லாம் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். The act is cowardly and is against the principles of humanity and coexistence. இது இந்த ஒட்டுமொத்த ஹியூமனிட்டிக்கு எதிரானது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ஆர்எஸ்எஸ்ஐ கூறு. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய கவர்னர், பிஜேபி கவர்னர், அவரும் கூறுகிறார் இங்கே நடக்கக்கூடிய விஷயம் தவறு. ஆனால் அங்களுடைய சீஃப் மினிஸ்டருக்கு புரியவில்லை, பிரைம் மினிஸ்டருக்கு புரியவில்லை, ஹோம் மினிஸ்டருக்கு புரியவில்லை. வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 19 மாதங்களாக ஒரு மாநிலம் எரிந்து கொண்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அங்கே போய் பார்க்கவும் இல்லை. பார்லிமெண்ட்டில் பேசினார், கூவி பேசினார். ஆனால் அது அங்கேயே முடிந்துவிட்டது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும். பல இன்ஃபர்மேஷன்களை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இது போன்ற உண்மைகள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நம்பினீர்கள்னா தயவு செய்து இதை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் போடுங்கள். கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் நீங்கள் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.